So, good morning children. Today we are going to see the science tab 3, that is unit 2, animal life. So, animal in different environment. Our earth provides place for lakhs and lakhs of animal to live. The living place of an animal or plant is called habitat. அதாவது நம்ம ஒரு எர்த்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. ஓகே, அனிமல்ஸ் மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்களுடைய இல்லைன்னா மரங்களுடைய இடத்த தான் ஹேபிடேட் அப்படி சொல்கிறோம். ஓகே, த பேசிக் நீட்ஸ் ஃபார் சச் அஸ் ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் பிளேஸ் டு ப்ரீட் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹேபிடேட். ஸோ அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னதெல்லாம்? உணவு இல்லையா, உடை, இருப்பிடம் அப்படி சொல்லுவாங்கள்ல, உணவு, தண்ணி, அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையா, இதெல்லாம் வந்து அது இருந்துச்சு அப்படின்னா அது இனப்பெருக்கம் செய்யும். ஓகே, ஹேபிடேட் கேன் பி அஸ் அ பிக் அஸ் ஃபாரஸ்ட் ஆர் அ ஸ்மால் அஸ் அ லீஃப் அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஸோ ஹேபிடேட் அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது வந்து அது காடுகளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன இலையாக கூட இருக்கலாம். சின்ன இலை அதில் கூட அது என்ன செய்யும், ஒரு மிருகம் வந்து என்ன செய்யும், உயிர் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள், வேல்ஸ் lives in sea and foxes are lives in forest. இப்போ நீங்கள் திமிங்கிலம் இருக்குல்ல, திமிங்கிலம் எடுத்துக்கிட்டிங்களா, தண்ணியில் வாழுது இல்லையா, அது பெரிய இடம், தண்ணியில் வாழுது. ஒரு குள்ளல் நரியை எடுத்துக்கிட்டிங்களா, அது என்ன செய்யும், காட்டில் வாழும் இல்லையா. ஸோ லேண்ட் அண்ட் டெரிஸ்டரியல் ஹேபிடேட். அனிமல் தட் live in a land are called terrestrial animals. Example, ant, cats and lion. Some of the land habitat are plains and forest. ஸோ நிலத்தில் வாழ்கிறக்கூடிய அந்த இதுக்கெலாம் பேர் டெரிஸ்ட்ரியல் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூனைகள், லயன் அதாவது சிங்கம், இல்லைன்னா எறும்பு, இது எல்லாமே வந்து நிலத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் தான். ஓகே, ஸோ பிளேனில் என்னெல்லாம் இருக்கும்? பிளேன்ஸ் ஆர் ஹேபிடேட் ஆஃப் அனிமல்ஸ் சச் அஸ் ரேட், கவ், கேமல், ஹெல் இல்லையா, எலி, மாடு, ஒட்டகம், இல்லைன்னா குருவி, கோழி, இல்லைன்னா குதிரை பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன பிளேன்ஸில் வாழும். ஃபாரஸ்ட்டில் இதெல்லாம் வாழும். ஃபாரஸ்ட் ஆர் த ஹேபிடேட் ஆஃப் அனிமல்ஸ் சச் அஸ் டியர், ஃபாக்ஸ், பியர், பைசன் எக்ஸெட்ரா இல்லையா. காட்டு எருமை அப்படி சொல்லுவாங்க. மான், கரடி, நரி, குள்ளல் நரி, இல்லைன்னா நரிகள், இதெல்லாம் என்ன செய்யும், காடுகளில் வாழும். வாட்டர் habitat இல்லைன்னா aquatic habitat, aquarium அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ வாட்டர் ஹேபிடேட். அனிமல்ஸ் தட் lives in water are called aquatic animals. எக்ஸாம்பிள், ஃபிஷ், டால்ஃபின், கிராப். ஸோ வாட்டர் அனிமல் எல்லாம் என்னது? ஃபிஷ்ஷு, டால்ஃபின், இதெல்லாம் வாட்டர் அனிமல். அதுலேயே பார்த்தீங்கன்னா சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது இல்லையா. சீ வாட்டரை ஏன் தனியாக சொல்கிறோம்? அது வந்து உப்பு நிறைஞ்சது, அதில் சில மிருகங்கள் வாழும். அந்த உப்புல இருக்கிற அந்த மீன்கள் வந்து சாதா தண்ணியில் என்ன செய்யாது, உயிர் வாழாது. இல்லைன்னா சாதா தண்ணியில் உயிர் வாழ்கிற அந்த மிருகங்கள் என்ன செய்யாது, உப்பு தண்ணியில் உயிர் வாழாது. அதனால தான் ரெண்டையும் பிரிச்சுருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லாம் என்னென்ன? பாட்ஸ், லேக், ரிவர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் இல்லையா. சின்ன குளம், ஆறுகள், இதெல்லாம் வந்து என்னதில் வந்துடும், ஃப்ரெஷ் வாட்டரில் வந்துடும். மெனி அனிமல்ஸ் சச் அஸ் டாட்டாய்ஸ், மசல்ஸ், ஃபிஷ், கிராப், லைக் ஹெரார் இல்லையா, தவளை, அப்புறம் டாட்டாய்ஸ், சில மீன்கள், இது எல்லாமே இல்லை இருக்கும், இதில் உயிர் வாழும். ஓஷன், sea water. Sea and oceans are salt water habitat. They inhabit animals such as shark, jellyfish, sea snake, starfish, இதெல்லாமே இல்லை இருக்கும், sea waterல இருக்கும். Arboreal animals. So what is the arboreal animals? Animals that lives in trees are called arboreal animals. Example, monkey, squirrel, இதெல்லாம் வந்து மரத்திலே வாழக்கூடியது இல்லையா. குரங்குகள், அணில், இது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியல் அனிமல்ஸ். அனிமல்ஸ் தட் கேன் ஃப்ளை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர் கால் ஏரியல் அனிமல்ஸ். ஏரியல் அனிமல்ஸில் எதை சொல்கிறோம் இல்லையா, காகம், அதாவது வானத்திலேயே பறந்துட்டே இருக்கிற அந்த இதுக்கு மாதிரி ஏரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் amphibious animals. Animals that need both land and water are called amphibious. Example, toad, frog. அதாவது தவளை பார்த்தீங்கன்னா மண்ணிலையும் வாழும், தண்ணிக்குள்ளேயும் கிடக்கும் இல்லையா. சரி, ரைட். How do animals get their foods?
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு என்ன தேவை, ஹெல்லுக்கு கிரெயின்ஸ், பூனைக்கு மில்க், கோட்டு இல்லையா, ஆடுக்கு கிராஸ், ரேபிட்டுக்கு கேரட், அதே லயனுக்கு வந்து என்னது, டைகருக்கு வந்து என்னது டீர். Think and share. Why should animal get food? Animal cannot make their own food. They depend on the plant or other plant eating animal for their food. They move in search of food. இல்லையா, அனிமலுக்கு என்ன செய்ய முடியாது, சமைக்க தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து என்ன செய்யும், மரங்களையோ செடிகளையோ இல்லைன்னா செடிகளை சாப்பிடக்கூடிய மிருகங்களையோ அது என்ன செய்யும், அடித்து சாப்பிடும். ஓகேயா. Let us discuss the following and complete the sentence. ஸோ பார்த்தீங்கன்னா I am a lion இல்லையா, அந்த lion. ஓகே. I am a female mosquito. I suck blood from animals. ஸோ இவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. Similarly, I am a hen. I eat cereals, small insects, earthworms, etc. I am a butterfly. I suck nectar from flowers. I am a spider. I eat small insects that fall in my web. இல்லையா, வலையெல்லாம் சிக்கிறதுலாம் அது சாப்பிடும். I am an elephant. I feed on coconut leaves, plants, sugarcane, banana, etc. இல்லையா, அது எல்லாமே சாப்பிடும். I am a earthworm. I ingest soil with organic waste and microbes. Okay. Then we are going to classify. Classification of animal based on their eating habits. Eating habits வச்சு என்ன செய்ய போறோம், நம்ம classify பண்ண போறோம். Okay. Herbivorous. Animal that eat only plants are called herbivorous. Okay. Example பார்த்தீங்களா, giraffe, cow, deer, goat, elephant, இதெல்லாம் வந்து herbivorous. They have sharp, straight-edged, flat front teeth that called incisors to bit the grass and leaves. ஸோ இதான் வந்து herbivorous இல்லையா. ஆடுலாம் பாருங்க, போய் மரத்தில் சாடும் இல்லையா. அப்புறம் ஜிராஃபி. Carnivorous. Flesh-eating animals are carnivorous. Animals are carnivorous. Hyena, tiger, lion, cheetah, seal. They are carnivorous. They have sharp pointed teeth called canines. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, அது நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அது அப்போ தான் என்ன செய்ய முடியும், மிருகத்தை என்ன செய்யும், அதை சதையை பிச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கு எல்லாம் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதான் வந்து கார்னிவரஸ் இல்லையா. crocodile இல்லையா, அது பாருங்க, டைகர் கூட அது என்ன செஞ்சிட்டு இருக்குது, லயன் இல்லையா, ஃபீமேல் லயன் கூட என்ன செய்யுது, அது விளாண்டுட்டு இருக்குது ஆக்சுவலாக. Omnivorous. Some animals eat both plants and flesh. சிலது பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் சாப்பிடும், மரங்களையும் சாப்பிடும், அதே நேரத்தில் மிருகங்களையும் சாப்பிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீர், மேன் நம்ம வந்து ரெண்டையும் சாப்பிடுவோம் இல்லையா. க்ரோ, ஹெல் அண்ட் ஃபாக்ஸ். காக்கா இருந்தாலும் சரி, கோழி வந்து எல்லாத்தையும் சாப்பிடும். அது பாம்பு கிடச்சா கூட சாப்பிட்ரும் கோழி. ஓகே. தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் காம்பினேஷன் ஆஃப் டியரிங் அண்ட் பிட்டிங் அண்ட் கிரிண்டிங் டீத். இது பார்த்தீங்கன்னா டைகர், பியர் அடிச்சது, கரடி அடிச்சது, மீனை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணது. ஓகே. மவுத் பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். எலிஃபண்ட் யூஸ் இட்ஸ் ட்ரங்க் ஃபார் picking up food and sucking water. வாய்ப்பகுதி, அதாவது மிருகங்களுடைய வாய்ப்பகுதி அப்படிலாம் இருக்குது. இது தும்பிக்கை அப்படி சொல்லுவாங்க இல்லையா. டாக் அண்ட் கேட் லிங்க் லிக்யூட் வித் த ஹெல்ப் ஆஃப் தியர் டங்க். நாக்கை வச்சு என்ன செய்யும், அது தண்ணியை உறிஞ்சு குடிக்கும். சரி, அப்போ பட்டர்ஃப்ளை ஹேஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஓகே. அதை இன்செர்ட் பண்ணி தான் என்ன செய்யும், அது இது பண்ணும். Similarly, mosquito have a needle-like structure. அது ஊசி போடுற மாதிரி அப்படியே உரியும், ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். needle-like structure. The lizard and frogs has a sticky tongue to catch insect. தவளையோ இல்லைன்னா ஓடானுடையது பார்த்தீங்கன்னா அது கம் மாதிரி இருக்கும் நாக்கு. டக்குன்னு அது என்ன செய்யும், பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வசதியா. சரி, பீக்ஸ் ஆஃப் பேட்ஸ். பீக்ஸ்னா அழகு இல்லையா. So eagle has a strong and sharp curved beak to catch prey. இல்லையா, ஈகிளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கிங்ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ஊச்சா இருக்கும் இல்லையா. எப்படி பிடிக்கும் பார்த்தீங்களா, மீனை இது பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஊச்சா இருக்கும். ஓகே. பேரட் ஹூக் ஷார்ப் பீக். ஹூக்கு கொக்கி மாதிரி இருக்கும் இல்லையா. woodpecker. woodpeckerக்கு வந்து வெரி ஸ்ட்ராங் சிசல் பீக் டு woodpecker to use to
மேக் அ ஹோல் இன் த ட்ரீஸ். செடி அந்த மரத்தில் என்ன பண்ணலாம், ஓட்டை போடுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கொத்தி கொத்தியாக ஓட்டை போட்டு என்ன பண்ணலாம், நெஸ்ட் உருவாக்கிறோம். ஸ்பேரோங்கிற சின்ன குருவிகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன அழகு தான் இருக்கும். அது ஃபுட்டை வந்து உடைக்கிறதுக்கு வசதியாக. Duck has a flat beak that helps to grip plant and insect from the water. Okay. So food chain. Why you like look around you? You see the following. The grass is food for deer, and deer is food for tiger. அதாவது மான் என்ன செய்யும், புல்லை சாப்பிடும். மானை என்ன சாப்பிடும், புலியோ கரடியோ என்ன செய்யும், இல்லைன்னா சிங்கமோ சாப்பிடும். ஸோ இதான் வந்து ஃபுட் செயின் அப்படி சொல்லுவாங்க. இது அதை சாப்பிடும், அது இதை சாப்பிடும், அது டிகே ஆயிரும். ஓகே, அப்படி வந்து ஃபுட் செயின் இருக்கும். திஸ் இஸ் அ ஃபுட் செயின். இட் இஸ் யூஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு லிவிங் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் வித் அனதர் by the food they eat. Here the grass is eaten by deer, the deer is eaten by a tiger. So this is the food chain. Food web. Every organism had feed on different kind of food. So a single organism will be a part of many food chain. These food chain are interconnected to form a web. Hence a food web is interconnection of multiple food chains. So சிலது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெப்புங்கிறது என்னது, நிறைய இது அதை சாப்பிடும், அது இதை சாப்பிடும், இது இன்னொன்று சாப்பிடும், இப்படி நிறைய ஒரு செயின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். ஈகிள் வந்து என்ன சாப்பிடும், ஃபாக்ஸையும் சாப்பிடும், தவளையும் சாப்பிடும், பாம்பையும் சாப்பிடும், பாம்பு எலியை சாப்பிடும், தவளையை சாப்பிடும், இப்படி நிறைய ஃபுட் செயின் வந்து இருக்குது. இது பேர் ஃபுட் வெப் அப்படி சொல்லுவாங்க, வலை. ஓகே, உணவு வலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ குழந்தைகளே, childrens, I am very happy to be here. Rama, study well. Okay, please like my video and watch my video, and similarly subscribe my channel. Thank you.